இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அப்படி படிக்க முடியலைன்னா அதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இப்போ நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். கந்தசஷ்டி கவசம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனப்படமாக தெரியும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து படிக்கதான் தெரியும். ஆனால் கந்தசஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வரிகளுக்குமான பொருள் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். நிதானமாக உச்சரித்தால் அனைவருக்குமே பெரும்பாலான வரிகளுக்கு பொருள் புரிந்துவிடும். ஆனால் சில வரிகளுக்கு பொருள் தெரியாது, ரொம்ப சூட்சமமாக இருக்கும். அதுலேயும் மிக சாதாரணமாக பலரும் நினைக்கும் அந்த ஒரு சில வரிகளுக்கு தான் கந்தசஷ்டி கவசத்தின் மிகப்பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி என்ன ரகசியம் கந்தசஷ்டி கவசத்திற்குள்ளே மறைந்துள்ளது என கேட்குறீங்களா? தொடர்ந்து படித்தா உங்களுக்கே புரியும். அடுத்து, ஒரே நாளில் எப்படி 36 முறை சொல்ல முடியுமா அவங்களால? இதையே அந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரியாகவே வரும். எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ரீசண்டாக இந்த ஒரு லைன் தான் ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டுருக்கு அர்த்தத்தோட. என்ன அப்படின்னா, ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்த நீர் அணிய அப்படிங்கிற இந்த ஒரு வரி அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. எவர் ஒருவர் காலையிலும் மாலையிலும் உடல் சுத்தத்துடன் மனதை அடக்கி ஒரே சிந்தனையுடன் முருகனை நினைத்து ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை படித்து நெற்றியில் திருநீறு அணிகிறாரோ அவருக்கு அனைத்தும் கிடைக்கும், முருகனின் தரிசனமும் கிடைக்கும் என்பதுதான் இந்த வரிக்கான பொருள். ஒரே நாளில் கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை படிக்க முடியுமா என்று எல்லாருக்குமே டவுட் இருக்குது. நிச்சயம் முடியும். அதற்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது ஆகும். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியப்படாது. அதுவும் கலியுகத்தில் சாத்தியமே படாது. அப்போது இந்த 36 முறை சொன்ன பலனை எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பலனை பெறுவதற்கான சூட்சமமான ரகசியத்தை பாலதேவராய சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இந்த ரகசிய வரிகளும் அந்த கந்தசஷ்டி கவச பாடலில் தான் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த வரிகள் என்னன்னு தெரியுமா? ரகன பவச ரர 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 ரிகன பவச ரிரி 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 பினபவ சரகண வீரா நமோ நம நிவசரகன நிர நிர நிரண வசுர கணபவ வருக வருக. இந்த வரிகளில் வரும் ரகன வினபவ சரகண நிபவ சரகண வசர வனப இவை அனைத்துமே மந்திர சொற்கள். சரகணபவ என்பது சரவணபவ என்னும் முருகப்பெருமானுக்குரிய 6 எழுத்து சடாட்சர மந்திரமாகும். அதில் சரவணபவ என்பதில் முதல் எழுத்தான சா எடுத்து கடைசியில் எழுதுனா ரவண பவச என்று வரும். ரா என்ற எழுத்தை எடுத்து கடைசியில் எழுதுனா வனப வசர என்று வரும். வா எடுத்து கடைசியில் எழுதுனா நபவ சரவ என்று வரும். நா எடுத்து கடைசியில் எழுதுனா பவச ரவண என்று வரும். பா எடுத்து கடைசியில் எழுதுனா வசர வனப என்று வரும். வா எடுத்து கடைசியில் எழுதுனா மீண்டும் சரவணபவ என்று வரும். இந்த 6 மந்திர சொல்லையும் 6 முறை சொன்னோம் அப்படின்னா 36 முறை சொல்லிய பலனை நம்ம பெறலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிலே வரக்கூடிய ரர 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 ரிரி 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 என்ற எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் இருந்துவிடப் போகிறது என்று நினைக்காதீர்கள். இவைகள் சூட்சமமான மந்திர எழுத்துக்கள். இவற்றை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அதற்கு உரு ஏறும். இதற்கு பொருளும் உண்டு, அதற்கான பலன்களும் உண்டு. ஆனால் இதற்கான பொருளை குரு ஒருவரின் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி உள்ளது. இவற்றை சரியாக எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பலன் கிடைக்கும். மேற்கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்து புதிய தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி.